எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. சூப்பர். அத முடிச்சிட்டு அப்படியே விஜய் வீட்டுக்கு போயிருந்தோம் டாடி. அவங்களையும் பார்த்துட்டு வரோம். சரிடா, நீங்க போங்க. சரி வா. ஏய் எனக்கு ஒண்ணு கொடு. நான் எடுத்துட்டு வரேன். கொடுங்கற. நானே எடுத்துக்கறேன். ஏய் நந்தினி. மாதவி, உன் தம்பி இப்ப என்ன சொல்லிட்டு போறான் புரியுதா? நம்ம ரெண்டு பேரையும் ஜோடியா கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றான். மாப்பிள, அத்தை, இத்தனை வருஷமா என் பையன் கூட இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? அவனே என்ன வெறுப்பேத்துறதுக்காக இப்படி பேசிட்டு போறான். ஷோ. ஆமால அத்தை, வர வர கொஞ்சம் ஷார்ப் மிஸ் ஆயிட்டு வருது. சாணம் பிடிச்சா சரியா போ. எப்படி ஜோடியா ஊர் சுத்திட்டு வராங்க பாத்தியாக்கா? அதைத்தான் நானும் பண்ணலாம். யாரும் ஒண்ணு போக வேண்டாம்னு சொன்னா? கோயிலுக்கு போயிட்டு வரணும் நந்தினி முதல்ல ஒன்னதானே கூப்பிட்டா. நீ அப்பவே போயிருக்க வேண்டியதானே? அவ கூடல என்னால போக முடியாது. அப்படின்னா அந்த மாதிரி பேசவே கூடாது. நம்மள காலையில பட்னி போட்டுட்டு அவ மட்டும் நல்லா சூர்யா கூட சொகுசா ஊர் சுத்திட்டு வரா. அத நம்ம கிட்ட ரொம்ப பெருமையா வேற பேசுறானா? என்ன அர்த்தம்? அவ மனசுல பயம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லக்கா, அவ கைய பாத்தியா? புதுசா ஒரு பை. ஏதோ துணி கடைக்கெல்லாம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்திருப்பான் போல. சரி விடு, இப்ப எதுவும் செய்ய வேண்டாம். தனியா சிக்குவான்ல, அப்ப வச்சு செய்வோம். அவள இருக்கு அவளுக்கு. எனக்கு ஒண்ணு கொடு நந்தினி. பரவாயில்ல, ஒண்ணு கொடு நந்தினி. நானே புடிச்சுக்கிறேன். ஏய் என்ன நீ? இல்ல. அட நந்தினி, சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேல்ல நீ. ஓகே. ஏய் நான் அப்பவே உன்னை கேட்டேன், எதுக்கு எல்லாத்தையும் டபுள் செட்டா வாங்கியிருக்க? ஆனா நீ சொல்லவே மாட்டேங்கிற.